நண்பர்களுக்கு வணக்கம். ஹொசூர்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இங்கே கிரவுண்டு ஃப்ளோர் ரூஃப் காங்க்ரீட்டுக்கான ஆயத்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இங்கே நம்ம இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்திருக்கு, ஸ்பெசிஃபிக்காக இந்த ரூஃப் காங்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கணுங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ரூஃப் காங்க்ரீட் வந்து நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து முன்னாடி என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இன்னொரு முறை பார்ப்போம். ரொம்ப ப்ளசண்ட்டான கிளைமேட். சென்னையில் இருந்துட்டு இங்கே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. லைட்டாக ட்ரெஸ்லிங் ஆரம்பிக்குது. குட் திங். சரி, நாளைக்கு ரூஃப் காங்க்ரீட் பண்ணுறோம். பட் இன்றைக்கே வந்து பைப்லைன்லாம் போட்டு ரெடி பண்ணுறது நல்ல விஷயம். நிறைய இடங்களில் வந்து காங்க்ரீட் போடுற அன்னைக்கு காலையில் பைப்பு போடுற மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும். பெட்டர் இதை முன்னாடியே ரெடி பண்ணிட்டா பேஸ்ட் ஆன் ட்ராயிங் கரெக்டாக இருக்கா, அலைன்மெண்ட் இருக்கா, ரூம் எப்படி வரும், அதில் எந்த அளவுக்கு சென்டராக எது பாயிண்ட் அமையும், எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்பாட் லைட் கொடுக்கணும், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்னாடியே என்ஷூர் பண்ணிக்கலாம். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். மேஜராக நம்ம ரூஃப் காங்க்ரீட் போகிற டைமில் எதெல்லாம் பேசிக்காக என்ஷூர் பண்ணிக்கணுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது கம்பி பொறுத்த வரைக்கும் காலம் நமக்கு எந்த லெவலில் ஸ்டாப் ஆகிருக்கு, அதில் வரக்கூடிய பீமோடைய டெப்த்து என்ன, இதெல்லாம் என்ஷூர் பண்ணி தான் நம்ம வந்து ஆல்ரெடி காலம் ரைஸ் பண்ணியிருப்போம். தென் இந்த பீமோடைய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், என்னென்ன கம்பி, டாப் ராட் என்ன, பாட்டம் ராட் என்ன, ப்ளஸ் வந்து கட்ராடுக்காக நம்ம கொடுக்குற அந்த டாப் எக்ஸ்ட்ரா ராடு வந்து அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஆஸ் பர் ட்ராயிங் இருக்கா. ஏன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம் இருக்கலாம், B1, B2, B3, B4. ஸோ அதில் ஒன்றும் என்னென்ன ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு அது கரெக்டாக ட்ராயிங்கில் ப்ளேஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று ப்ளஸ் அடிஷ்னலாக இப்போ பிளான் வந்து கீழே ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சில கன்சீல்டு பீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ லோடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்கும். இல்லைனா கீழே வந்து காலம்ஸ் போட்டிருப்போம், அடுத்த லெவலில் அந்த காலம் வராது. ஸோ உதாரணத்துக்கு இந்த சைட்டில் இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு கன்சீல்டு பீம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து இந்த லெவலில் பிரிக் ஒர்க் வருது. ஸோ அதனால் அங்கே அடிஷ்னலாக ஒரு சப்போர்ட்டுக்காக அது கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த ஸ்பேனில் இருக்கிறதையும் பார்க்கலாம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த சைட்டில் பார்த்தோம்னா கீழே இருந்து சப்போர்ட்டுக்காக 2 காலம் ரைஸ் பண்ணி இந்த ரூஃபில் டெர்மினேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு காலம் இருந்தது, ப்ளஸ் இந்த ஜங்ஷனில். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு காலம் இருந்ததை இந்த ரூஃப் லெவலில் நம்ம டெர்மினேட் பண்ணுறோம். இந்த ராடு வந்து மடக்கி விட்டுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், இந்த பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்ட்லேயும். ஸோ நமக்கு இந்த ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் நடுவில் காலம் வரக்கூடாது. இது வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ். இது வந்து படிக்கட்டுலேருந்து வரும்போது பெரிய ஏரியாவாக இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால் நடுவில் காலம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கீழே தேவைக்கு தகுந்த மாதிரியும் டாப்பில் உள்ள தேவைக்கு தகுந்த மாதிரியும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது இப்போ எதுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன்டு பில்டிங், ஸ்ட்ரக்சரல் டிசைன்டு பில்டிங்கில் அட்வான்டேஜ் என்னென்னா கீழே எப்படி வேணால் பிளான் இருக்கலாம், மேலே எப்படி வேணால் பிளான் இருக்கலாம். கீழே இருக்கிற அறைகளோட அளவு, மேலே இருக்கிற அறைகளோட அளவு, பிளானிங்கே வித்தியாசமாக இருந்தாலும் நாம் இந்த மாதிரி காலம் பீம்ஸை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம். பழைய பில்டிங்ஸில் அதை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு குறைவு. தென் ஸ்லாபில் எது இப்போ 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப் எது, அதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டாக இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து 1 வே ஸ்லாபு, மெயின் ராடு ஷார்ட்டர் ஸ்பேனில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இதில் டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு. ஸோ சைடில் வந்து நமக்கு கிராங்க் பாயிண்டில் டாப் எக்ஸ்ட்ரா ராட்ஸ்லாம் இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே வந்து இது வந்து ஒரு 2 வே ஸ்லாப் ஏரியா, இதோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த பேசிக்காக இதை என்ஷூர் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த காலமில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறதுல இந்த மாதிரி ஸ்டிரப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அலைன் பண்ணிடுறோம். காலம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்டர் ஷூ மார்க் பண்ணும்போது அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறது முக்கியம். இந்த ராடை வந்து கரெக்டாக வெர்டிகாலிட்டி இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணிடுறது முக்கியம். இது பேசிக்காக நம்ம பார்க்குறது. ப்ளஸ் இந்த சைடெலாம் அடிச்சுட்டு அது அலைன்மெண்ட் படி இருக்கா, நூல் கட்டி செக் பண்ணலாம். என்டையர் பில்டிங்கோட லெங்க்த்து அங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் மெஷர்மெண்ட்டும்
X/Y பார்த்துக்கிறதும் நல்லது தான். தென் சங்கன் ஸ்லாப், எங்கே வந்து நமக்கு இந்த ஃப்ளோரில் ரெஸ்ட் ரூம் வர இடத்துல இந்த மாதிரி ஸ்லாப் இறக்கி அடிக்கிற போர்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்த ஃபேக்டர் வந்து படிக்கட்டு. இப்போ படிக்கட்டு பொறுத்த வரைக்கும் என்ன டைப்பில் போடுறீங்கன்றது இருக்குது, எத்தனை வெயிஸ்ட்டு ஸ்லாப்னு இருக்குது. அதாவது ஒரு ஃப்ளோ போட்டு ஒரு ஸ்லாப் போட்டு அடுத்த ஸ்லாப்பில் ரூஃப் வர மாதிரியும் பண்ணுவாங்க. வேறு இங்கே வந்து நம்ம ஃபோல்டடு டைப் ஸ்டார் கேஸ் பண்ணுறோம். இது டியூப்லேயாக பிளான் பண்ணுறதுனால இங்கே பார்த்தோன்னா இந்த காங்க்ரீட் நம்ம போடுற அன்னைக்கு நமக்கு அந்த வேலை மட்டும் இருந்தால் பெட்டர். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு மற்ற வேலைகள்லாம் வந்து முன்னாடியே முடித்து ரெடி பண்ணி லெவல் பார்த்து ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் சரியாக இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு காங்க்ரீட்டுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அந்த டேயில் வந்து டீமை வச்சுட்டு நம்ம காங்க்ரீட் கேஷ் பண்ணுறது மட்டும் இருந்தால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா ஆஸ் பர் ட்ராயிங் ஒன்று இருக்கான்னு பார்க்கும்போது சில சேலஞ்சஸ் இருக்கும். சில இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வராமல் எங்கேயாவது தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கெலாம் ஒரு குஷன் அந்த டைம் வேணும். ஸோ இதெல்லாம் முன்னாடியே முடிச்சிட்டோம் அப்படின்னா காங்க்ரீட் பண்ணுற அன்னைக்கு அதை யோசிச்சுட்டு தடுமாறாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். ஹொசூரில் நம்ம பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் வந்து பீஸ் மாடலில் பண்ணுறோம். அதாவது ஹவுஸ் ஓனர் டைரெக்டாக வந்து மெட்டீரியல் லேபருக்கு பே பண்ணுவாங்க. இதை இங்கே நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் பார்ட்னர் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை மெட்டீரியலுக்கு அண்ட் லேபருக்கெலாம் வீக் ஆன் வீக் வந்து ஹவுஸ் ஓனரே டைரெக்டாக பே பண்ணிவிடுவாங்க. ஓவரால் பட்ஜெட்டில் வந்துட்டு முன்னாடியே பல்காக அமௌண்ட்டு கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த மாடலில் பண்ணும்போது ஹவுஸ் ஓனருக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதில், என்னென்ன பிராண்டு வாங்கணும் அப்படிங்கிறதுல, எந்தெந்த கட்டத்தில் எதெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய ஃப்ரீடம் இருக்குது இந்த மாடலில். ஸோ உங்களுடைய ஏரியாவில் இது பண்ணோன்னா வி கேன் ரீச்சஸ், வில் சி த பாசிபிலிட்டிஸ். சப்ஸ்கிரைபர் அனைவரையும் சார் மறந்து விட்டார், வீடியோவே போடுவதில்லைன்னு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நத்திங் லைக் தட். சாரி அபவுட் த. இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து நம்ம சந்திக்கலாம், கூடுதல் விவரங்கள் பேசுவோம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்களா? உங்களுடைய கனவு வீடு உருவாக ரூஃப் காங்க்ரீட் ஸ்டேஜில் இருக்கீங்களா? அதில் என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நிறையா பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.